ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியன் 2 படத்தோடைய ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் 2 ஸ்டோரி என்னதுன்னா, சித்ரா அரவிந்தன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருப்பார். அண்ட் இவர் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊழல் அழிக்கணுன்றதுக்காக போராடிட்டு இருப்பார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சேனாபதி ஃபாரின்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வருவார். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொன்னோம்னா ஆக்டர் சித்தார்த்தோடைய பெர்ஃபார்மன்ஸும் கமல் சாருடைய பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சாக இருந்தது. அண்ட் இந்த ஏஜ்லேயும் கமல் சார் அவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். இந்த படத்தினுடைய கேமராமேனான ரவிவர்மன் சாருடைய ஒர்க்கும் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டரான முத்துராஜ் சாருடைய ஒர்க்கும் இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்ச விஷயம் இந்த படத்தினுடைய சவுண்ட் டிசைனருடைய ஒர்க் தான். இந்த படத்தில் வீடு சுத்தமாக இருந்தால் தான் நாடு சுத்தமாக இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அண்ட் இந்தியாவில் எஜுகேஷன் லோன் வாங்கினா ஒரு யங்ஸ்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றதை இந்த ஒரு போர்ஷனில் காட்டியிருந்தாங்க. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் ஒரு யங்ஸ்டர் எஜுகேஷன் லோன் வாங்கினார்னா அது திருப்பி கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்றதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ஸ்ரீகர் பிரசாத் சார் இந்த படத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. இந்த மூவியில் கமல் சாருடைய மேக்கப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்ட் மேக்கப்பில் ஒரு சில இடங்களில் கண்டினியூட்டி மிஸ் ஆகிருந்தது. ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா மீசையோடு இருப்பார். அந்த சீக்வன்ஸ் முடிச்சுட்டு அடுத்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மீசை இருக்காது. ஸோ இந்த மாதிரி மேக்கப்பில் இருந்த ஒரு சில கண்டினியூட்டி ஏராஸை அவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். இந்த மூவியில் ஒரு சில டயலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சீனில் ஆக்டர் சித்தார்த் சொல்லுவார், ஐ எம் சித்ரா அரவிந்தன், ஐ எம் சோஷியல் மீடியான்னு. அதுக்கப்புறம் ஆக்டர் ஜெகன் என்ன சொல்லுவார்னா, நீ சாப்பிட்டு குண்டாகலை, சாபத்தினால குண்டா இருக்கான்னுவார். இந்த மாதிரி படத்தில் இருந்த ஒரு சில டயலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இந்தியன் 1 சேனாபதி அவர்கள் கொலை பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும் அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்தியன் 2 சேனாபதி கொலை பண்ணுற சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் 1 சேனாபதி ஜாஸ்தி பேச மாட்டார். இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வர்மத்தை வச்சு கொலை பண்ணுறாருன்னா அந்த வர்மம்னா என்னது, அதனால் என்னெல்லாம் ஆகும், அவர் உயிர் பழைச்சாரா, உயிர் பழைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவர் உயிர் எத்தனை நாளைக்கு போகும்னு ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாங்க வர்மத்தை பற்றி. அவ்வளோ டீட்டெயில் தேவையில்லையோ அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லா சீக்வன்ஸும் ரொம்ப டீட்டெயிலிங்காக அவங்க சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ டீட்டெயிலிங் தேவையில்லை. அதே மாதிரி ஆக்டர் சித்தார்த்தோடைய பேருக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் இந்த படத்தில் தேவையில்லையோ அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் இருந்த ஒரு சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். அண்ட் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்ட் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சுஜாதா சார் நம்ம கூட இல்லையே அப்படின்றது ஒரு சீன்லேயுமே எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் வரும். அது என்ன சீன்னா, டாக்டர் கூகுளில் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபோன் பேசிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவார். அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை ஆக்சுவலாக. இந்த படத்தில் எக்ஸாஜரேஷன்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் இந்த மூவியில் ட்ராமாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோ ட்ராமா அண்ட் எக்ஸாஜரேஷன் இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த மூவியோடைய ஸ்டோரிக்கும் இந்தியன் கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப புவராக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, 3 மணி நேரத்துக்கு ஒரு நியூஸ் சேனல் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இந்த மூவியில் எல்லா சீன்லையுமே ஆக்டர்ஸ் அழுதுட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தில் எமோஷனல் கனெக்ட்ன்றது ரொம்ப வீக்காக இருந்தது. இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது கரப்ஷன்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப புதுசாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாலேயும் சரி, நியூஸ் சேனல்லையும் சரி, டெய்லி கரப்ஷனை பற்றினா ஏதாவது ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் கரப்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இந்த கரப்ஷனை பற்றி டெய்லி பார்த்து தியேட்டரில் இதே விஷயத்தை பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட் லெவல்ன்றது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. ஒரு இந்தியன் தாத்தாவால் இந்த கரப்ஷன் அழிக்க முடியுமான்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக சந்தேகம் தான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியன் தாத்தா கரப்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் கொலை பண்ணுறாரு. இப்படி ஒரு கொலை பண்ணால் எத்தனை பேரை கொலை பண்ண முடியும்? நிறைய பேர் இன்னைக்கு கரப்டடாக தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் தாத்தா கொலை பண்ணுறதுனால நாடு மாறாது. ஒரு இந்தியனுமே நேர்மையான இந்தியனாக மாறினா தான் இந்த நாடு மாறும். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததுங்க. அண்ட் இந்த மூவியில் ட்ரெய்லரில் வந்த நிறைய சீக்வன்ஸ் இந்த படத்தில் இல்லை. அது எதனாலன்றது எனக்கு தெரியலை. ஒருத்தருக்கு ஒரு பிரம்மாண்ட படம் பண்ணுறதே கஷ்டம். பட் இவர் எல்லா படமுமே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் பார்த்து நான் ஏன் டிசப்பாயிண்ட் ஆனேன்றதை இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படம் சங்கர் சார் அண்ட் கமல் சார் காம்போவில் வர படங்கிறதுனால பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். அண்டு எக்ஸ்பெக்டேஷன்றதுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் நான் இந்தியன் 3 படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். எனக்கு அந்த இந்தியன் 3 ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் இந்தியன் 2 பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.